எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அரசியல். இந்த அரசியல்னா என்ன? அரசியலில் நம்ம நுழையலாமா வேணாமா? இந்த இளைஞர்கள்லாம் ஏன் இந்த அரசியலை புறக்கணிக்கிறாங்க? ஏன் சில பேர் இந்த அரசியலில் உள்ளே வர ஆசைப்பட்றாங்க அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். அதாவது அரசியலில் ஏன் இந்த இளைஞர்கள் உள்ளே வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த அரசியல்ன்றது ஒரு சாக்கடைன்றதை நம்ம எல்லாராலையும் பக்கத்தில் இருக்கிறவனால சொல்லக்கூடிய விஷயம் இது. இன்னொன்று, அரசியல் இருக்கவங்களுக்கு காசு இருந்தால் தான் வர முடியும், காசு இல்லாட்டி அரசியலுக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது. இன்னொன்று, நமக்கு முகம் தெரிஞ்ச முகமாக இருக்கணும், நம்ம ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அரசியலுக்கு அது தேவை கிடையாது. அவன் நல்லவனா, நமக்கு நல்லது செஞ்சு கொடுப்பானா அப்படின்றத யோசிக்கணும். அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கான உண்டான ஒரு பேசிக்கு. அதை தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு அவன் காசு இருக்கா, அவனுக்கு முகம் இருக்கா, அவனுக்கு பிரபலம் இருக்கா, அவனுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்களா அப்படிலாம் கிடையாது. அவன் தனியாக இருந்தாலும் இந்த மக்களுக்காக செய்ய ஆசைப்பட்றானா கண்டிப்பாக பண்ணலாம். அதுதான் இந்த அரசியலுக்கு முக்கியமான விஷயம். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த அரசியலுக்கு நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்றான்? ஒரு சில பேர் பணத்துக்காக வரணும்னு ஆசைப்பட்றான், ஒரு சில பேர் முகங்களுக்காக பிரபலத்துக்காக வர ஆசைப்பட்றான். ஆனால் இந்த மக்களுக்காக எவன் செய்ய வரான்றது கேள்விக்குறி தான். அதனால் இந்த அரசியலில் வர விரும்புகிறவனுங்க நல்லதுக்கு வரானுங்க, கெட்டதுக்கு வரானுங்க. அதே மாதிரி வராதவங்க நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு பயந்துட்டு வராமல் இருக்காங்க. அதனால் எது நல்லது எது கெட்டது, ஏன் வரலாம் வரக்கூடாதுன்றதை நீங்கள் உட்காந்து கொஞ்ச நேரம் சிந்திச்சா போதும், நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தருவானா அப்போனா அவன் நல்லவன், அவனை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இவன் சுயலாபத்துக்காக பண்ணுறானா அப்போ அவனை தேர்ந்தெடுக்கக்கூடாது, அவன் கெட்டவன். இது தெரிஞ்சால் போதும். இதுதான் நமக்கு தேவை. அவனுக்கு இது இருக்கா அது இருக்கா அதெல்லாம் வேணாம். இப்போ இருக்கக்கூடியவன் மாறிட்டாங்க. அதனால் நீங்கள் இளைஞர்களே நீங்கள் இல்லை பணம் தான் முக்கியம், நமக்கு முகம்தான் முக்கியம், அதனால் நம்ம வர முடியாது அப்படின்னு நீங்கள் தயக்கம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வர முடியாது. நம்ம செய்ய நல்லது செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமா, கட்டாயம் நீங்கள் நல்லது பண்ணுங்கள். இந்த காலத்தில் நல்லதை ஊக்குவிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கட்டாயம் இளைஞர்களே, அதாவது வரவேற்புன்றவங்க நல்ல எண்ணத்துக்காக மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக வாங்க, வேறு சுயநலத்துக்காக வராதிங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு நிறைய வழி இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். வரமாட்டேன்னு சொல்கிறவங்க நீங்கள் அரசியலுக்குள்ளே வர வேணாம், ஆனால் நல்ல அரசியல்வாதி உருவாக்குற இடத்துல நீங்கள் இருங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான்